கீமோதெரபியால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் செலவாகும். என்ன மத்த டாக்டருங்க மாதிரி லட்சக்கணக்கில் கேட்கறேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல டாக்டர். உங்க அப்பாவுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஃபாரின் டாக்டர் மூலமா தான் தரப்போறேன். அவருக்கு ஃபீஸே 2 லட்ச ரூபாய் ஆயிடும். அதுக்கு மேல மத்த செலவுக்கெல்லாம் 2 லட்ச ரூபாய் ஆயிடும். சரி டாக்டர், பண்ணிடலாம். ஆர் யூ ஷூர்? ஆமா டாக்டர், கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கு மேல செலவானா எனக்கு தெரிஞ்ச 2 ட்ரஸ்ட் மூலமா டொனேட் பண்ண சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்ப அட்மிட் பண்ணலாம்? எவ்வளவு சீக்கிரம் அட்மிட் பண்றியோ அவ்வளவு நல்லது. முதல்ல உன் மாமா கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்கான வழியை பாரு. சரி டாக்டர். இந்தமா, நான் சில மாத்திரையில எழுதி தரேன். முதல்ல அதை வாங்கி கொடு. இந்தமா. ஸ்ரீதர், ஏய், இப்படி அழுதுகிட்டே இருந்தா அவனுக்கு சரியாயிடுமா? அவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம் வா. இல்லைங்க, பேசாம நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போயிடலாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? ட்ரீட்மெண்ட்ல ஊர்ல போய் கொடுத்துக்கலாங்க. இத பாரு, உங்க அப்பா என்ன நம்பி தான் அனுப்பி வச்சாரு. அவன் என்ன மாதிரி வந்தானோ அதே மாதிரி திருப்பி கொண்டு ஒப்படைச்சாதான் உங்க அப்பாவுக்கு என் மேல மரியாதை இருக்கும். இங்க பாருங்க, இவனுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு நீங்களும் நானும் காரணம் இல்ல. ஒரு பொண்ணை நம்பி நாசமா போயிட்டான்ற கதைய எங்க அப்பா கிட்ட சொல்லுவோம். வசந்தி, நாம வேதனைப்படுறது பத்தாதா? உங்க அப்பா அம்மாவும் இவனை பார்த்து வேதனைப்படணுமா? ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போய் காட்டுவோம். ஸ்ரீதருக்கு ட்ரீட்மெண்ட் அலோபதி மெடிசன் இல்ல. முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு மாய சக்தியால ஏற்பட்ட பிரச்சனையால இன்னொரு மாய சக்தியால தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ நாமள ஒரு மந்திரவாதி தேடி அலையலான்றியா? இல்லங்க, எங்க ஊர் மலைகள்ல சித்தர்களும் யோகிகளும் இன்னைக்கும் இருக்காங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பாவுக்கும் சில சித்தர்களோட பழக்கம் இருக்கு. ஸ்ரீதரை குணப்படுத்தணும்னா அது ஏதோ ஒரு சித்தர் சாமியால தான் முடியும். உனக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல வசந்தி. அலோபதி டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இங்க பாருங்க, பணம் தான் செலவாகும். எத்தனை டெஸ்ட் இருக்கோ அத்தனை டெஸ்ட் எடுக்க சொல்லி மொத்த சொத்தையும் தீர்த்துடுவாங்க. ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் தீர்க்கவே மாட்டாங்க. இப்படி பிடிவாதமா பேசினா சரி வராத வசந்தி. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? ஒரே முடிவுதாங்க, பேசாம எங்க ஊருக்கே போயிடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஸ்ரீதரை குணப்படுத்துற மருந்து எங்க ஊர் சித்தர் சாமிகள் கிட்டயோ இல்ல பக்கத்துல கேரளா மந்திரவாதிங்க கிட்டயும் தான் இருக்கு. சரி, ஸ்ரீதரை மட்டும் கூட்டிட்டு போய் காட்டினா பார்த்தாதா? அதுக்கே நம்ம ஊரை காலி மட்டும் போகணும்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஒருவேளை ஸ்ரீதர் குணமாயிட்டானா
உமாவை தேடி இங்கதான் வருவான். உமாவோட குடும்பமும் ஸ்ரீதரை தேடி அவங்க அம்மா அப்பாவும் இவனை தேடிதான் இங்க வருவாங்க. அதனாலதான் சொல்றேங்க, நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாங்க. இது நம்மளோட சொந்த வீடு வசந்தி. உடனே காலி பண்ணிட்டு போறதுக்கு இது வாடகை வீடு கிடையாது. ஐயோ, இவருக்கு புரிய மாட்டேங்குதே. ஏங்க, வீட்டை வித்துட்டு போயிடலாங்க. பைத்தியமாடி உனக்கு? இந்த மாதிரி வீட்டை மறுபடியும் வாங்க முடியுமா? பேசாம வாடகைக்கு வேணா விட்டுறலாம். இல்லங்க, வாடகை விட்டாலும் நமக்கு தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? உமா வீட்ல இருக்கிறவங்க யாருக்கும் நம்ம போன் நம்பர் கூட தெரியக்கூடாது. வாடகைக்கு விட்டா அவங்க இங்க வந்து வாடகைக்கு இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா போன் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மறுபடியும் நமக்கு தொல்லை அதிகமாகுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே இந்த ஊரே வேணாங்க, நம்ம கிளம்பிடலாங்க. உமாவோட அப்பா உங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம். நேரா ஊருக்கு தெரிய வந்தாருன்னா அப்பா என்ன பண்ணுவேன்? எங்க வீட்டு வாசப்படியில காலை வச்சு பார்க்கட்டும். இங்க பாருங்க, முதல்ல புரோக்கருக்கு போன் பண்ணி வீடு சேல் பண்ற விஷயத்த சொல்லுங்க. புரோக்கர் எதுக்கு? என் ஃப்ரெண்டு ராஜேஷ்ட சொல்லி அவனை விட்டு சேல் பண்ணிக்கலாம். சரிங்க, அப்போ நம்ம இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிடலாங்க. ராஜேஷ், நான் விஸ்வா பேசுறேன். என்னடா ஆபீஸ் பக்கமே காணோம்? கொஞ்சம் ஃபேமிலி டென்ஷன். ஒரு கஷ்டமான மேட்டர் சொல்ல போறேன். என்ன விஸ்வா? வீட்டை சேல் பண்ணிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகலான் இருக்கேன். ஓ மை காட், என்னடா ஆச்சு? அதை நான் நேர்ல சொல்றேனே. நான் வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீயே பார்த்து ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு சேல் பண்ணிடு. நான் எப்போ வரணுமா அப்போ வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடுறேன். ஓகே விஸ்வா, நான் நேர்ல வந்து மத்த எல்லாம் பேசிக்கிறேன். ஸ்ரீதர், வாடா, நம்ம ஊருக்கே போயிடலாம். வாடா, எழுந்துடுறா. ஐயோ, சக்தி, அவனை பாக்குறப்பெல்லாம் பயமா இருக்கு. பேசாத சிவகாமி, அவர் சைலண்டா தானே இருக்காரு. எனக்கு அவனை பத்தி கவலை இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை நினைச்சாதான் பயமா இருக்கு. அதனால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்புவோம், சரியா? ராம், ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஓகே. அண்ணா, இந்தாண்ணா இந்த மாசம் சம்பளம். இந்த மாசம் சம்பளம். உன் பணத்தை என்கிட்ட எதுக்கு தர? நீ வச்சுக்க. என் மேல கோவமா அண்ணா? கோவம் தான், ஆனா என்ன பண்ண முடியும்? நான் தான் டோட்டல் வேஸ்ட் ஆயிட்டேனே. நான் மட்டும் இங்க கிளம்பி வரலனா என் மாமியார் என்ன உயிரோட கொளுத்திருப்பாங்க அண்ணா. ஏன் நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? புருஷனுக்கு தெரியாம நீ அபார்ஷன் பண்ணது நீ அவருக்கு செஞ்ச துரோகம். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அது என் தப்பு தானே, ஆனா எனக்கு வர வழி தெரியல. நீ கோச்சிட்டு வந்தப்போ நாங்களாம் இருக்கோம்னு உனக்கு தெரிஞ்சது இல்ல? அதே மாதிரி அபார்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நாங்களாம் இருக்கோன்ற நினைப்பு உனக்கு வரலையா? அண்ணே, முடிஞ்சு போனதை ஏன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க?
இன்னொரு தப்ப அவ ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு தாமா சொல்றேன். ஏ ரத்னா, பணத்தை ஏண்டி கையிலே வச்சிட்டு இருக்க? கொண்டு போய் உள்ள வை. சம்பள பணம் அண்ணன்கிட்ட கொடுக்க வந்த, வாங்க மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி வாங்குவாரு? குடும்பத்தை நிர்வாகம் பண்றது சக்தி அண்ணிதான். அவங்க கிட்ட கொடு. என்ன மகா முட்டாள்தனமா பேசுற? என்னதான் இருந்தாலும் அவ இன்னொரு வீட்டு மருமக. அவ பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்றது தப்பு இல்லையா? ரத்னா ஈரோட்ல ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போனான்னா ஹாஸ்டலுக்கு சாப்பாடுக்கு மத்த செலவுக்கெல்லாம் பணம் கட்ட மாட்டாளா? அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். நமக்கும் பணம் தேவைப்படுதல்ல. ஏய், நீ ரொம்ப பேசாத, உன் வேலையை பாரு. இந்தாங்க நம்ம காஃபி. சக்தி இந்தாங்க. என்ன ரத்னா, என்னோட சம்பள பணம். எதுக்கு என்கிட்ட தர? இந்த மொத்த குடும்பம் பாரத்தையும் நீங்க தானே சுமக்குறீங்க. அதனால மன்னிச்சிரு ரத்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டுல விருந்தாளி மாதிரி தான். வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட யாராவது பணம் வாங்குவாங்களா? அனி, நான் இனிமே இங்க தான் நிரந்தரமா இருக்க போறேன். அத நீ முடிவு பண்ண முடியாது ரத்னா. ராம், மோகன் வாங்க மோகன். எப்படி இருக்கீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு. சக்தி காஃபி கூட. இல்ல ராம், வேண்டாம். இங்க எதுக்கு வந்திருக்காரு? ரத்னா கோவத்தை அடக்கிக்க. அன்னைக்கு நீயா என்ன கூப்பிடுற வரைக்கும் உன் வீட்டு வாசல்ல நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார்ல, இப்ப யார அழைச்சாங்கன்னு வந்திருக்காரு? ஏன் வரக்கூடாதா? நானா கூப்பிடுற வரைக்கும் இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேன்னு வீரப்பா பேசிட்டு போனார்ல, இப்ப எதுக்கு இங்க வரணும்? ஏய், உங்க அண்ணன் தான் கூப்பிட்டாரு. மோகன் இது பாரு, உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நான் தான் அவரை வர சொன்னேன், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நான் உன் வீட்டுக்கு வரணும்னு அலையல. உன் அண்ணன் தான் ஒரு தடவைக்கு 3 தடவை கெஞ்சி கூப்பிட்டாரு. என்ன இதெல்லாம்? அதான் வந்தேன். ஏன்னு கெஞ்சி கூப்பிட்டு உங்க மரியாதை கெடுத்துக்கிறீங்க? என் தங்கச்சி மேல தப்பு இருக்கிறதுனால தான். நான் இப்ப மோகன் கால விழ கூட தயாரா இருக்கேன். ராம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. எதுக்கு வர சொன்னீங்க? உங்க 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு பிரச்சனையை பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம் தான் வர சொன்னோம். மோகன் நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் மோகன் உட்காருங்க, உட்காருங்க. போய் உட்காரு. ரத்னா நீ உட்காரு. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஏய், புருஷன் மேல மாதிரி அதெல்லாம் மனசுல இருக்கட்டும். போய் உட்காரு, போ. நான் என் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து நிக்கிறேன். இத பாருங்க, ரத்னா இப்படி கடுப்பு ஏத்துற மாதிரி தான் பேசுவா. எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது பாருங்க, நடந்ததை மறந்து நீங்க ரத்னா வீட்டுக்கு கூட்டு போகணும். நடந்ததை மறக்கிற மாதிரி உங்க வீட்டு பொண்ணு நடந்துக்கிட்டா. இப்ப வரைக்கும் நான் வேதனையில தான் இருக்கேன். நடந்ததை ஒரு கெட்ட கிணமா நினைச்சு மறந்துட வேண்டியது தானே. ரத்னா கூட குடும்பம் நடத்துறது இனிமேல் என் கையில இல்ல. ஏங்க, நீங்க தானே இவ புருஷன். இத பாருங்க, எங்க அம்மா கிட்ட தான் நீங்க பேசணும். இனிமேல் என்னுடைய வாழ்க்கை விஷயத்தை அவங்க தான் முடிவெடுப்பாங்க. வாழ்க்கையை எனக்கு யாரும் பிச்சையா போட வேண்டிய அவசியம் இல்ல. ரத்னா வாய மூடு. அண்ணா, அவர் அம்மா கிட்ட தான் என் வாழ்க்கை இருக்குன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. டைவர்ஸ் வாங்கிடலாமா? சொல்லு ரத்னா, டைவர்ஸ் வாங்கிடலாமா? சார், உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்காங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க சொல்லுங்க. இப்ப ரத்னா விஷயத்துல என்ன முடிவு பண்ண போறீங்க? ரத்னா கருவு கழிச்சதுல எங்க அம்மாக்கு பயங்கர கோபம். எங்க அப்பாவுக்கு பெரிய வருத்தம். மோகன், நான் வந்து பேசுறேன் அவங்க கிட்ட. அம்மா அப்பா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். இத பாருங்க, தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். என் மனசாட்சிப்படி நான் தப்பு பண்ணல. அதனால யார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய கேவலத்தை நான் செய்ய மாட்டேன். இத பாருங்க, இவ திருந்தாத ஜென்மம். ஏதோ வேகத்துல இவளை காதலிச்சு தொலைச்சிட்டேன். இப்ப நான் அனுபவிக்கிறேன். மோகன் ப்ளீஸ், வார்த்தையை விடாதீங்க. இவர் என்னத்தை அனுபவிக்கிறாரு? நான் தான் வாழ வெட்டியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது நீயா தேடிக்கிட்டது. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இப்படி வாய் துடுக்கா பேசி பேசிதான் வீணா போயிட்டு இருக்க. நான் வீணாவே போய்க்கிறேன், நீ கவலைப்படாத.
ஐயோ உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மோகன், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் ரத்னாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்துட நடத்த முடியுமா? இத பாருங்க, எங்க குடும்பத்துல எங்க அம்மா அப்பாக்குன்னு ஒரே பையங்க. இல்லைங்க, நியாயமா நான் இப்படி கேட்க கூடாதுதான். உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான். வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு இவ ஃபீல் பண்ணுங்க. இத பாருங்க, எங்க அம்மா அப்பா விட்டு என்னால தனியா வாழ முடியாது. என் கூட வாழணும்னு ரத்னா ஆசைப்பட்டா எந்த வீட்டுக்கு வாழணும்னு வந்தாலோ அதே வீட்டுக்கு வர சொல்லுங்க. நான் கிளம்புறேன். கேட்டல்ல, இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். முடிவா சொல்றேன்னு என் வாழ்க்கை விஷயத்த என்கிட்டயே விட்டுருங்க. அத பத்தி முடிவெடுக்க யாருக்கும் உரிமை இல்ல. முடிவெடுக்க யாருக்கும் உரிமை இல்லனா இந்த வீட்ல இருக்க உனக்கு உரிமை இல்ல. அத நீ சொல்ல வேண்டாம், சக்தி சொல்லட்டும். குழப்ப பாரு. ஏராம், இப்படி பேசிட்டு போறவங்களுக்காக நீயே கவலைப்படணும். கூட பிறந்துட்டேனாக்கா கவலைப்படாம இருக்க முடியுமா? என்னடா சக்தி, ரத்னா உன்கிட்ட தான் நல்லா பேசுறா பழகுறா. அவ மனசை நீ தான் எப்படியாவது மாத்தணும். ட்ரை பண்றேன். சக்தி, வீட்டை விட்டு வெளியே போன சொல்லு. வேற போக்கட இல்லாம புருஷ வீட்டுக்கு தானே போயாகணும். ஏங்கா செத்து போயிட்டா என்ன பண்ணுவ? ரத்னா எந்த முடிவையும் துணிஞ்சு எடுக்கிறவ. அநியாயமா சாகர முடிவு எடுக்க வச்சிடாதீங்க. பாத்ரா தேவியே போற்று. கடவுளே, என்னங்க இதெல்லாம்? எல்லாம் நம்ம நேரம். ஓம் கபாலதாரியே போற்று. ஓம் உயிரம் குடிப்பவளே போற்று. ஓம் சம்ஹார பைரவியே போற்று. ஓம் சகல ரூபிணியே போற்றி. ஓம் ராட்சச நிக்கிரகியே போற்றி. என்னங்க இதெல்லாம்? அவ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்க அவளுக்கு. உமா, ஏந்திர உமா அங்க இருந்து. என்னங்க அவளுக்கு ஏந்திர சொல்லுங்க. என்னங்க அவளுக்கு ஏந்திர சொல்லுங்க. என்னோட பாத்ரா தேவிக்கு சந்திய கால பூஜை நடக்கும் போது அபசகனமா அழாதீங்க. போங்க, வெளியில போங்க. போங்க. ஓம் பாத்ரா தேவியே போற்றி. ஓம் கபாலதாரியே போற்றி. ஓம் உதிரம் குடிப்பவளே போற்றி. ஓம் சம்ஹார பைரவியே போற்றி. ஓம் மோகினியே போற்றி. ஓம் பிரளய ரூபிணியே சகல வரம் தருபவளே போற்றி. ஓம் மகாசக்தியே போற்றி. கடைசியில நம்ம பொண்ணிய அவன மாதிரி மந்திரவாதியா ஆக்கிட்டா. அவளை நம்மால காப்பாத்தவே முடியாதாக. முடியாதான் போல இருக்கு வள்ளி. அவ நம்ம கிட்ட பேசி பல நாள் ஆகுதே. என்ன பேசி என்ன பண்ண முடியும்? ஓம் ராட்சச நிக்கிரகியே போற்றி. இப்ப எப்படி இருக்கா ஆண்டி? என்னத்தம்மா சொல்றது? அவ எங்க மகளாவே இல்லம்மா. நீங்க அப்பப்போ போன்ல பேசுவீங்க, வீட்டுக்கு வருவீங்க. இப்பெல்லாம் வரதே இல்லையம்மா. என்னாச்சுமா? நாங்க வந்து உமாட்ட பேசினா கூட ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி மிரட்டலா பேசுறா. எங்களுக்கே பயமா இருக்கு அங்கிள்.
நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த நரக வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓம் வரம் யாவும் அருள்பவளே போற்றி. உமாக்கு நடந்த மாதிரி தான் எங்க வீட்டுக்கிட்டே ஒரு பொண்ணுக்கு ஆச்சு. அவங்கள சோட்டாலிக்கரை பகவதி அம்மன் கோயில் கூட்டிட்டு போய் குணப்படுத்தினாங்களா. ஏன் நம்ம கூட உமாக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? நீ சொல்றது நீ சரி. சொல்ற பொண்ணோட நிலைமை வேற, உமாவோட நிலைமை வேறமா. உமாவுக்கு வந்திருக்கிறது மனநல பாதிப்பு இல்லம்மா, ஒரு துஷ்ட சக்தியோட ஆக்கிரமிப்பு. எனக்கு தெரிஞ்சவங்க கூட உங்க பொண்ணை சோட்டானிக்கரைக்கு கூட்டிட்டு போங்க, திருச்சிக்கு பக்கத்துல குணசீலத்துக்கு கூட்டிட்டு போங்க, திருத்தணி பக்கத்துல சோழிங்கர் மலைக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கட்டுப்படாத துஷ்ட சக்தி உமாவுக்குள்ள இருக்குன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாதே. ஓம் மகாசக்தியே போற்றி. ஓம் பிரளய ரூபிணியே போற்றி. ஓம் வரம் யாவும் அருள்பவளே போற்றி. போற்றி போற்றி. ஓம் பாத்ரா தேவியே போற்றி போற்றி. தேவி, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு அர்த்த ஜாமத்துல பாத்ரா தேவிக்கு ஜீவபலி கொடுத்து நம்ம சக்தியை உருவெத்திக்க போறோம். நாளைக்கு அதிகாலையில நாம அந்தியூர் கிளம்புறோம். குருஜி, நான் என்ன செய்யணும்? நான் போய் அர்த்த ஜாம பூஜைக்கான ஹோம பொருட்களை வாங்கிட்டு வரேன். நான் வரணுமா? வேண்டாம், நீ இங்கதான் இருக்கணும் தேவி, இருந்தே ஆகணும். ஆகட்டும் குருஜி. என்னோட தேவிய பத்திரமா பாத்துக்கோங்க. அண்ட சராசரங்களும் எங்க கைக்குள்ள அடங்க போகுது. பாத்ரா தேவிக்கு ஜீவபலி கொடுத்து இந்த ஆத்மாவுக்குள்ள அதீத சக்தியை கொண்டு வர போறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு 4 மணிக்கு அதிகாலையில இங்கிருந்து கிளம்பணும். அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஏங்க, என்னங்க இது? ஏதோ ஜீவபலி அது இதுன்னு உளறிட்டு போறா. அவன் பேசுறத பார்த்தா உமாவையே நரபலி கொடுத்துருவான் போல இருக்கே. உமாவை தான் அவன் சாமிங்கிறான், எப்படி நரபலி கொடுப்பான்? ஆண்டி, உமா இப்ப தனியா தானே இருப்பா. ஆமா, அவகிட்ட போய் பேசுறோம். நார்மலா பேசினா அப்படியே பேசி கூட்டிட்டு வெளியில வரும். ஏதாவது கார்ல ஏத்தி சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க ஆண்டி. யோசனையெல்லாம் நல்லதாம இருக்கு. ஆனா அந்த சூனியக்காரங்கிட்ட மாட்டினா கை கால பக்கவாதம் வந்த மாதிரி பண்ணிடுவான். இந்த வம்பே வேணாமா, நீங்க போயிடுங்க. ஆண்டி, இப்படியே பயந்துட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. நாங்க உமா கிட்ட பேசி பாக்குறோம். சான்ஸ் இருந்தா யோசிக்காம செஞ்சிருங்க ஆண்டி. ஆண்டி, வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சூனியக்காரனால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, ரொம்ப தொல்லை பண்றான்னு தோணுச்சுன்னா போலீஸ் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். உமாவோட பிரச்சனை போலீஸ் மூலமா தீர்க்கிற பிரச்சனை இல்லம்மா. ஒரு கெட்ட சக்தியோட பிடியில இருக்கிற உமாவை ஒரு தெய்வீக சக்தியோட உதவியால தான் மீட்க முடியும். சரிம்மா, நீங்க 2 பேரும் உமா கிட்ட பேசி வேணும்னா பாருங்க. சரி ஆண்டி. சரி, சரிங்க போங்க. ஆண்டி. என்னடி இதெல்லாம்? சத்தம் போடாத, பேசாம இரு. ஏங்க, அந்த பொண்ணுங்க சொல்றதும் எனக்கு சரின்னு தாங்க படுது. உமா வெளியில வந்தானா கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துடலாங்க. வள்ளி, இந்த விஷ பரீட்சையெல்லாம் வேண்டாம். அந்த மந்திரவாதியோட கோவத்துக்கு ஆளாகி அவஸ்தைப்பட சொல்றியா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி பயந்து பயந்து சாகிறத விட ஒரு தடவையாவது துணிஞ்சுதான் பாப்போமே. கடவுள் துணை இருந்தா நல்லது நடக்கும்ல. கடவுள் தான் நம்மள ஒரே அடியா கைவிட்டுட்டாரே வள்ளி. இத பாருங்க, நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னு பாப்போம். வாங்க போங்க. உமா, ஹாய் உமா. என்ன உமா, சாமி பூஜைன்னு பெரிய சாமியார் மாதிரி ஆயிட்ட? இதுதான் எவடின்னு தீர்மானிச்சிட்டேன்.
அதுல தான் என் பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு உனக்குமா? இப்பயே ஆன்மீகத்துல போற நினைக்கிற நீ? நீ சொல்றது சராசரி பொண்ணுங்களுக்கு தான். எனக்கு பாத்ரா தேவி தான் எல்லாமே. உமா வாயை நம்ம அப்படியே வெளியில போயிட்டு வரலாம். நம்ம 3 பேர் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல. நீ ஆசைப்படுற நான்வெஜ்ல ஒரு புடி பிடிக்கலாமா? என்ன பாத்ரா தேவிக்கு அர்ப்பணிச்ச பிறகு வெளி உணவுகளை நான் தொடர்றதில்லை. சரி ரெஸ்டாரண்ட் வேணா, ஷாப்பிங் போலாமே. உங்க கூட நான் இப்ப வரணும், அவ்வளவுதானே? கரெக்ட். வரேன். தேங்க்ஸ் உமா. எங்க கூப்பிடுறீங்கன்னு தெரியும். வரேன். சரி வா எந்திரி போலாம். வா உமா வா.